என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. புறப்படுவோம் இன்று ஓர் குலமாய் புனித தேவனை கண்டிடுவோம். யுகம் இன்று புலர்ந்திடவே புதிய பூபாலம் முழங்கிடவே புறப்படுவோம் இன்று ஓர் குலமாய் வருவோம் இணைவோம் எங்கள்வோம் மகிழ்வோம் எழுவோம் ஒன்றாய் வாருங்கள். மனிதம் மாண்புறும் வேளையில் இம்மண்ணின் மைந்தராய் ஒன்றாகுவோம். மனிதம் மாண்புறும் வேளையில் இம்மண்ணின் மைந்தராய் ஒன்றாகுவோம். உண்மை உலகில் வரும் வேளையில் இங்கு உரிமை வாழ்வு பெற கூடிடுவோம். உண்மை உலகில் வரும் வேளையில் இங்கு உரிமை வாழ்வு பெற கூடிடுவோம். நீதியில் நேர்மையில் உண்மையில் உயர்ந்து வருவோம் இணைவோம் புகழ்வோம் மகிழ்வோம் எழுவோம் ஒன்றாய் வாருங்கள். வருவோம் இணைவோம் புகழ்வோம் மகிழ்வோம் எழுவோம் ஒன்றாய் வாருங்கள். புது யுகம் இன்று புலர்ந்திடவே புதிய பூபாலம் முழங்கிடவே புறப்படுவோம் இன்று ஓர் குலமாய் புனித தேவனை கண்டிடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு. சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக இயேசு வலம் வருவதை காண்கிற அவருடைய சமகாலத்தவர் வியந்து நிற்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கின்றோம். இறைவனோடு தன்னை இணைத்து கொள்ளும் ஒருவர் மக்களோடு இணைத்து கொண்டு அவர்களுடைய இறைவாக்கினராக இருக்க முடியும் என நாம் அறிந்து கொள்ளும் இந்நாளில் நம் சொல்லும் செயலும் இறைவனில் வேரூன்றியதாக இருக்க வரம் வேண்டி இப்பலியில் பங்கேற்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றி பலியாகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அன்னையின் பரிந்துரையால் நினைத்த காரியங்கள் விரைவில் நடைபெறவும், பிரித்தி மற்றும் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், ராஜேந்திரன் 4ஆம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், ஜான் இறுதிநாதன் 44ஆம் ஆண்டு நினைவு மற்றும் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், மரிய சுந்தரம் தாவீது ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், மார்ஷல் நோவேஸ் 1ஆம் ஆண்டு நினைவு மற்றும் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், சம்மணசுநாதன் வல்சம்மா நல்ல உடல் நல வேண்டியும், லியோ ஜாய் லின்சிந்த் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலனுக்காகவும், ஷரணி மருத்துவ படிப்பில் கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும், ரோசிராஜ் வீடு கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும், பிரகாஷ் லீனா சுகப்பிரசவமாக தாய் சேய் நலனுக்காகவும், சார்லஸ் ஜெயசீலி ஷீலா மார்ஷல் சூர்யா உடல்நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும், ஜெரால்ட் வில்சன் வினோலியா ஜூலி ஃபெலிக்ஸா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், அடிசன் ராஜ் நிக்கிதா மேரி திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு அன்னைக்கு நன்றியாகவும், ஆந்தோனி ராஜ் பவுலின் மேரி வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் அன்னைக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், ஜான்சி விமல் குழந்தை வரன் வேண்டியும், ரெஜினா டேவிட், பெர்னடிக்ட் டேவிட், மேரி டேவிட் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், டெய்சி மற்றும் குடும்பத்தினர் நலனுக்காகவும், பல்லவி 29வது பிறந்த நாளில் நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஜோன்தான் ஷிபியோ மரிய ஜோஸ்பின் சாவியோ அந்தோனி எமிலி ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், அத்வனத் ஆரோக்கியதாஸ் சகாயமரி அன்னைக்கு நன்றியாகவும், தாமஸ் ஹிருதயராஜ் ஹிருதயமரி 25ஆம் ஆண்டு திருமண நாள் தொடக்க நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்க நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம்.
வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இதனால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுமே. ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பி. ஆண்டவரே, நான் தூய்மையாவேன் நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினால் என்மேல் திருப்பி. ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோக்கே அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
கொண்டு வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்ப நீரே மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோ. அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்குள் இஸ்ரேல் மக்கள் நுழையும் முன் அவர்களோடு உரையாடுகின்ற மோசே தன்னை போன்ற இறைவாக்கினர் ஒருவரை ஆண்டவர் ஏற்படுத்துவார் என்று சொல்லி வரவிருக்கும் இறைவாக்கினர் பற்றி முன் அறிவிப்பதை எடுத்து சொல்கிறது இன்றைய முதல் வாசகம். ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மக்களிடம் கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னை போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஒரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்தபோது ஆண்டவர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால், அல்லது
வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாது, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாது, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். இரண்டாம் வாசக முன்னுரை. கொரிந்து நகர திரு அவையில் நிலவிய பாலியல் பிறழ்வுகளை களைய விரும்புகின்ற பவுல் மனத்துறவின் மேன்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி, மனத்துறவின் வழியாக ஒருவர் பிளவுபடாத உள்ளம் பெறுவதாக முன்மொழிகின்றார். கன்னிப்பெண் தூயவராக இருக்கும் வண்ணம் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறையாக இருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். மனமாகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில்
அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயவர் ஆகின்றனர். ஆனால் மணமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன். எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்றி கொண்டிருக்குமே இவ்வாறு சொல்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளி கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி ஊதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 21 28 முடிய. ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எங்களுக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு பத்திரத்திலே ஒருவர் கையொப்பம் இடுகின்ற பொழுது அவருக்குரிய சொத்தெல்லாம் வேறொரு மனிதருக்கு உரியதாக மாறுகின்றது, அல்லது பிறருடைய சொத்து அவருக்கு வருவதாக அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சாதாரண ஒரு பேப்பரிலே, ஒரு தாளிலே ஆளுநர் கையொப்பம் இடுகின்ற பொழுது அது பணமாக மாறுகின்றது.
எங்களுடைய பணி வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது பேராயர் அவர்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பணிக்கு அனுப்புகின்ற அந்த கடிதத்திலே அவருடைய கையொப்பமிட்டு இங்கே அனுப்புகின்ற பொழுது இந்த இடத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அதிகாரங்களை கொடுக்கின்றது. இதுபோன்று பல நிலைகளில் பல பணியிடங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் வரையறுக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு கற்பித்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது மேலிருந்து வருகின்ற அதிகாரம், இங்க மண்ணகத்திலே இருக்கின்ற மனிதர்களால் கொடுக்கப்படுகின்ற அதிகாரம் என்று நாம் இரு வகையாக பிரிக்கலாம். இந்த மண்ணகத்திலே ஒரு மனிதரால் ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள், குறிப்பிட்ட நாட்களுக்குள், குறிப்பிட்ட ஆண்டுக்குள் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். பிறகு அவர் அந்த அதிகாரத்திலிருந்து விலக்கப்படுகின்ற பொழுது அனைத்தும் அவரை விட்டு சென்று விடுகின்றது. ஆனால் மேலிருந்து அதிகாரம் அருளப்படுகின்ற பொழுது அது நிலையானதாக, நிரந்தரமானதாக, அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எதற்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார், நம்முடைய அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்பதனை இன்றைய நாளிலே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் மக்களை அடக்குவதற்கான ஒரு அதிகாரம் அல்ல, மக்களிடம் தன்னை பற்றி பெருமையாக எடுத்துச் சொல்வதற்கான ஒரு அதிகாரம் அல்ல, பிறர் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தப்பட்ட அதிகாரம் அல்ல, அனைத்து மக்களையும் தன்னுடைய கரங்களில் தன்னுடைய கைக்குள் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அதிகாரம் அல்ல. மாறாக ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார். அவர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுப்பதற்காக அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய புதுமைகள் அனைத்துமே ஏழை எளிய மக்களுக்காக செய்யப்பட்டது. இன்றைய நற்செய்தியை பார்க்கின்றோம், தொழுகை கூடத்திலே இருந்த அந்த பேய் பிடித்த தீய ஆவி பிடித்திருந்த அந்த மனிதரை அதிகாரத்தோடு அந்த தீய ஆவியை ஆண்டவர் வெளியேற்றுவதை பார்க்கின்றோம். இவர் இறைவன் என்பதை, மெசியா என்பதை இந்த செயல் வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருக்கின்ற அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார். படைப்புகளின் மீது, படைக்கப்பட்ட மனிதர்கள் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார். அனைத்துமே அவருடைய அதிகாரங்களுக்கு உட்பட்டு கீழ் இருக்கின்றது என்பதை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். நேற்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். இயற்கையின் மீது அவர் கொண்டுள்ள அதிகாரம், நோய்கள் மீது அவர் கொண்டிருக்கின்ற அதிகாரம், இந்த தீய ஆவிகள் மீது அவர் கொண்டிருக்கின்ற அதிகாரம், இவை அனைத்தும் மக்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்ட அதிகாரமாக இருக்கின்றது. ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த மண்ணகத்திலே நம்மிடம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் எந்த விதத்தில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதனை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் கையில் இருக்கின்ற ஒரு சிறிய அதிகாரமாக இருந்தாலும் சரி, சிறிய பொறுப்புகளில் இருந்தாலும் சரி, நமக்கு கீழ் இருக்கின்ற அனைத்து மக்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு மனநிலை மனிதர்களுக்குள்ளே இருக்கின்றது. அது குடும்பத்திலிருந்தே நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவியை அடக்கி ஆள வேண்டும், தன்னுடைய கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும், என்னுடைய வார்த்தையை அன்றி வேறு எதுவும் அவர் செய்யக்கூடாது என்ற ஒரு அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஒரு சில வீடுகளில் மனைவி தன்னுடைய கணவனை அடக்கி ஆள வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உற்றார் உறவினர்கள் நான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு அதிகார தோரணையில் வாழ்வதை பார்க்கின்றோம். அரசியலை எடுத்துக்கொள்கின்றோம். அரசியல்வாதிகள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை எந்த அளவிற்கு பயன்படுத்துகின்றார்கள், மக்களை அடக்கும் முறையில் எந்த அளவிற்கு தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மக்களை ஒடுக்க முடியுமோ, தங்களுக்கு எதிராக இருக்கின்றவர்களை அழிக்க முடியுமோ அதற்காக பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் அனைத்திற்கும் மாறுபட்டதாக இருக்கின்றது. பிலாத்து அரசன் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகின்றான், உம்மை விடுவிக்கவும் உம்மை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர்
மேலிருந்து அருளப்படாவிட்டால் என் மீது உனக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கின்றோம். தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கின்ற பொழுது தம்மோடு இருக்கவும், நோய்களை குணமாக்கவும், தீய ஆவிகள் மீது அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர்களை ஏற்படுத்துகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கான அந்த முழு அதிகாரத்தை திருத்தூதர்களுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் இறை வாக்கினர்களுக்கு தன்னுடைய இறை வார்த்தையை மக்களுக்கு போதிப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கின்றார். மோசேவை நாம் பார்க்கின்றோம். ஒரு மிக சிறந்த ஒரு இறை வாக்கினராக, ஒப்பற்ற தலைவராக இருக்கின்றார். ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எந்த தகுதி இருந்தது அவரிடம்? ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே, நான் திக்குவாயன், எனக்கு பேசவே தெரியாது, என்னிடம் என்ன தகுதி இருக்கிறது என்று அவர் கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர், உன்னுடைய நாவிலிருந்து நானே செயல்படுவேன் என்று இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்கான முழு அதிகாரத்தை அவருக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையை, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசனையை எதிர்த்து அவர் போராடுகின்றார். அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதை பார்க்கின்றோம். மோசேவுக்கு அடுத்தது யோசுவா அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஆண்டவரே, மோசே இருந்த இடத்தில் நான் எப்படி இருப்பேன்? எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று அவர் ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது, மோசேவுடன் இருந்தது போன்று உன்னுடனும் நானும் இருப்பேன், நீர் செல்கின்ற இடமெல்லாம் உன்னுடன் இருந்து உனக்கு வெற்றி அளிப்பேன் என்று ஆண்டவர் அவருக்குரிய அதிகாரத்தை கொடுக்கின்றார். யோசுவா தொடர்ந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதை பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒப்பற்ற ஓர் இறைவாக்கினரை, உங்களுக்கு ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன் என்று சொல்கின்றார். அந்த இறைவாக்கினர் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிப்பதாக இருக்கின்றது. இதைத்தான் யோவான் நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பங்களை பலுகச் செய்த பொழுது மக்கள் வியப்பில் ஆழ்ந்து வரவேண்டிய இறைவாக்கினர் இவர்தானா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள். எனவே ஆண்டவரை மையப்படுத்துவதாக இருக்கின்றது. ஏன் இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதற்கான காரணம், அவர்களுக்கிடையே இருந்த பொய்யான இறைவாக்கினர்கள் மக்களை தவறான வழியில் வழி நடத்திய பொழுது அவர்களுக்கு ஒரு சிறந்த இறைவாக்கினரை நான் அனுப்புவேன், அவனுடைய வாயில் என்னுடைய வார்த்தையை வைப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு ஒரு மனத்துறவு வாழ்க்கையை வாழ அழைப்பு விடுக்கின்றார். பிளவுபடா மனதுடன் ஆண்டவருக்கு பணி செய்ய மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். இதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கொரிந்து நகர் மக்கள் பலவிதமான கொடைகளை இறைவனிடமிருந்து பெற்றிருந்தார்கள். பரவச பேசுகின்ற ஒரு கொடை, ஒருவருக்கு அதை விலக்கிச் செல்லக்கூடிய ஆற்றல், தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ஆற்றல், இப்படி பல கொடைகளை இறைவனிடமிருந்து பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இதை குறித்து அவர்கள் பெருமை அடித்து கொண்டார்கள். அதிகாரத்தோடு ஆணவத்தோடு அவர்கள் வாழ்ந்து வந்த சமயத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு போதனையைத்தான் பவுலடியார் அவருக்கு கொடுக்கின்றார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கொடைகளுக்கு ஏற்ப வாழுங்கள், பிளவுபடா மனதுடன் ஆண்டவருக்கு பணி செய்யுங்கள், தூய்மையான உள்ளத்தோடும் தூய்மையான உடலோடும் இறைவனுக்கு பணி செய்யுங்கள் என்ற ஒரு போதனையை பவுலடியார் அந்த கொரிந்து நகர மக்களுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். அதிகாரத்தோடு இருந்த மக்களை அன்போடு வாழுங்கள், அன்போடு பிறரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்போடு பிறரை வழி நடத்துங்கள், அதிகாரத்தை அன்பினால் வழி நடத்துங்கள் என்ற ஒரு போதனையை கொடுப்பதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த தொழுகை கூடத்திற்கு கற்பிக்க செல்கின்றார். அங்கே பிற மத போதகர் போலன்றி இவர் அதிகாரத்தோடு கற்பிக்கின்றார். இவருக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது என்று பார்க்கின்ற பொழுது தந்தை கடவுளினால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கின்றது. தந்தையினுடைய பணியை செய்வதற்காக அவர் ஆர்வம் கொண்டு இருப்பதை பார்க்கின்றோம். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று ஆண்டவர் சொல்லி அந்த அதிகாரத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக
பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அதிகாரம் எப்படி இருக்கின்றது? ஒரு பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஒரு ஆசிரியராக என்னுடைய அதிகாரம் எப்படி இருக்கின்றது? ஒரு தலைமை ஆசிரியராக என்னுடைய அதிகாரத்தை நான் எவ்வாறு பயன்படுத்துகின்றேன்? ஒரு அலுவலகத்தில் என்னுடைய பணியினை எனக்கு கீழ் இருக்கின்றவர்களை எப்படி நான் வழி நடத்துகின்றேன்? அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகள் எவ்வாறு மக்களை வழி நடத்துகின்றார்கள் என்பதனை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பிறரை அடக்கி ஆள்கின்றோமா, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அன்பினால் பிறருடைய வாழ்க்கையை வளர்வதற்கு உதவி செய்கின்றோமா என்பதனை நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ நபர்கள் அதிகாரம் கொண்டு அதிகாரத்தில் உயர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய அதிகாரம் எல்லாம் எங்கே போனது? மண்ணோடு மண்ணாக போய் மக்கி போயிற்று. அதிகாரத்திலிருந்து அடக்குமுறையில் இருந்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். நம்முடைய அடக்குமுறை, ஆணவம், அதிகாரம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் இறைவன் கொடுக்கின்ற அந்த அதிகாரம் நிலையானதாக இருக்கின்றது, அன்பின் அதிகாரமாக இருக்கின்றது. அன்பு ஒரு பக்கம், அதிகாரம் ஒன்றும் ஒன்றோடு என்றுமே ஒத்துப்போகாது. ஆனால் இறைவனுடைய அந்த பணி வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் அதிகாரத்தை தன்னுடைய செயல்பாட்டிலே காட்டுகின்றார். ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்றார். தொழுகை கூடத்திலே சென்று கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்ற மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதனை உணர்ந்து தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதை பார்க்கின்றோம். நம் கண்முன் எவ்வளவோ மக்கள் துன்பப்படுகின்றார்கள். நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்ய முடிகின்றதா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடம் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதனை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு முன் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை போல அன்பினால் பிறரை வழி நடத்துவோம். நம்முடைய அதிகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவரை போல பிறருடைய வாழ்க்கையை உயர்வதற்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோமாக. வழிநடந்த இஸ்ரேல் மக்களுக்கு பிரிய விடை அளிக்கும் மோசே கடவுளின் உடனிருப்பை அவர்களுக்கு வாக்களிக்கின்றார்.
எங்கள் குடும்பங்களில் உள்ள பெரியவர்களின் இருத்தலை நாங்கள் விரும்பி ஏற்று அவர்களின் வழிகாட்டுதலை பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, திருமண உறவில் இணைந்திருப்பவர்கள் பிளவுபடா உள்ளத்தோடு ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், உமக்காக மனத்துறவு ஏற்றவர்கள் பெருந்தன்மையோடும் பிரமாணிக்கத்தோடும் உம்மை அன்பு செய்யவும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் தீமையின் செயல்பாடுகள் அனைத்தும் உம் திருமகன் செயலாற்றும் தலங்கள் என்பதை உணர்ந்து தீமையை துணிவுடன் எதிர்கொள்ளும் மனதிடத்தை வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, இறைவார்த்தை அறிவிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அருள்பணியாளர்கள், துறவியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரும் தங்கள் பணியில் பொறுப்புணர்வுடன் செயல்படவும் துணிவுடன் இறைவார்த்தையை பகிரவும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தார், காணிக்கை தந்தோம், இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். வானம் தந்த ஒளி சுடர்கள், மேகம் தந்த மழை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை என்றோ. நாங்கள் தரும் ஒவ்வொன்றும் குறைவுள்ளதென்றால் ஏற்றிட வேண்டுகிறோம். நாங்களும் சாயல், நாங்களும் மண்ணு, எமையே ஏற்பாய் பரம்பொருளே. நாங்களும் சாயல், நாங்களும் அன்பு, எமையே ஏற்பாய் பரம்பொருளே. காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். தினம் தினம் எம் வாழ்வினிலே பெறுகின்ற எல்லாம் உன் அன்பின் கொடைகள் தானே. எம் வாழ்வில் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அப்பமாய் தருகின்றோம். உம்முடலாய் வாழ பிறருக்காய் உடைய எமையே ஏற்பாய் பரம்பொருளே. உம்முடலாய் வாழ பிறருக்காய் உடைய எமையே ஏற்பாய் பரம்பொருளே. காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரிய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று
பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மறுவனமாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்கிது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. திருவழிபாட்டு அறிவிப்புகள். ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஆண்டின் பொது காலம் 4ஆம் ஞாயிறு. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழா. 3ஆம் தேதி புனித ஆக்னஸ் ஆயர் மறைசாட்சியர் நினைவு நாள். 4ஆம் தேதி வியாழன்கிழமை புனித ஜான் டே பிரிட்டோ அருட்பணியாளர் மறைசாட்சி நினைவு நாள். 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ஆகத்தா கன்னி மறைசாட்சி நினைவு நாள். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலம் 5ஆம் ஞாயிறு. திருமண அறிவிப்புகள். ரெட்டியார்பாளையம் உழவர்கரை வேலு என்கிற விக்டர் மரியா இவர்களின் மகன் நவீன் ராஜுக்கும்
வில்லியனூர் சின்னப்பராஜ் ஆரோக்கிய மரிய ரெய்மண்ட் இவர்களின் மகள் சோபியாவிற்கும் திருமணம் செய்ய இது 3வது அறிவிப்பு. அரியூர் சபரிமுத்து விமலா இவர்களின் மகன் அந்தோனி ராஜுக்கும் தெலி பிரான்சிஸ் லில்லி ஜோஸ்பின் இவர்களின் மகள் ஜெரோம் பிரியாவிற்கும் திருமணம் செய்ய இது 3வது அறிவிப்பு. வில்லியனூர் பங்கு உதியம்பட்டு செபஸ்தியான் மரிய ஸ்டெல்லா இவர்களின் மகன் பெர்னாண்டஸிற்கும் குருசுகுப்பம் பங்கு டிவி நகர் சின்னசாமி கலா இவர்களின் மகள் மலர்விழிக்கும் திருமணம் செய்ய இது 2வது அறிவிப்பு. வில்லியனூர் அரும்பாத்தபுரம் தங்கவேல் செல்வி இவர்களின் மகன் ஜான்சனுக்கும் வில்லியனூர் ஆரோக்கியசாமி அமலா இவர்களின் மகள் அஸ்வினுக்கும் திருமணம் செய்ய இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். மேலும் இந்த திருமணங்கள் சிறப்பான விதத்திலே நடைபெற ஜெபிக்க வேண்டிய கடமையும் நமக்கு உண்டு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பெருவிழா. நாம் பொதுவாக அதை மெழுகுதிரி விழா என்று அழைப்போம். எனவே அன்று காலை 5:45 மணி அளவில் மாதா குலத்தை சுற்றி மெழுகுதிரி பவனியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். வழக்கம் போல முதல் சனிக்கிழமை கால அட்டவணை பின்பற்றப்படும். அன்னதானம் மற்றும் தேர்பவனி நடைபெறாது. முதல் வெள்ளிக்கிழமைகளில் நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படும். எனவே எந்த வீட்டில் நோயாளிகள் இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் முன்னதாகவே வந்து பங்கு தந்தையிடம் உங்களுடைய பெயரினையும் வீட்டு விலாசத்தினையும் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, பலமுறை பங்கு தந்தை அவர்கள் இந்த நற்கருணை வழங்குகின்ற முறையை சொல்லியும் கூட பலர் மீண்டும் மீண்டுமாக எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவர்கள் விரும்புகின்றபடி தான் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்கின்ற பொழுது ஆமேன் என்ற பதிலை தயவு செய்து வாயை திறந்து சொல்லுங்கள். அடுத்த முறை யாராவது சொல்லவில்லை என்றால் கட்டாயம் அவர்களுக்கு நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குருவானவர் நான் எதையுமே சொல்லாத நாம இஷ்டத்துக்கு ஏனோ தானான்னு கொடுத்தா நற்கருணை வாங்கிக்குவீங்களா? ஏகப்பட்ட குறைகள் சொல்வீர்கள். நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடல் திரு ரத்தம். அதற்கு அவசங்கை செய்யும் வண்ணமாக எவரும் நற்கருணையை பெறக்கூடாது. இந்த கொரோனா காலகட்டத்திலே நாம் கரங்களில் வழங்குகின்றோம். எனவே பல மகளிர் அதை கரங்களில் வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் கையில் வச்சிங்கன்னா முக்காடெல்லாம் போடுறாங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட அவசங்கையை செய்யாதீர்கள். நற்கருணையை வாங்குகின்ற பொழுது தகுந்த தயாரிப்போடு பக்தியான உள்ளத்தோடு பக்தியாக கரங்களை நீட்டி வாங்குங்கள். இல்லை என்றால் வாங்காதீர்கள். பல முறை இந்த நற்கருணை பற்றிய அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்தும் கூட இப்படி தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே தயவு செய்து இந்த நற்கருணையின் மகத்துவத்தை புனிதத்தை உணர்ந்து உங்களுடைய கரங்களில் பக்தியாக பெற்று பக்தியாக உண்ணுங்கள். தயவு செய்து ஆமேன் என்ற பதிலினை சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நற்கருணையை பெற்று உட்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் வெளியே செல்கின்ற பொழுது உங்களுடைய வாகனத்தை இடதுபுறமாக இருக்கின்ற நம்முடைய ஆலயத்திற்கு இடதுபுறமாக இருக்கின்ற இந்த நுழைவாயிலை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று மலர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிம்மதி நாடி உன் பதம் பணிந்தேன். மரியே மாதரின் அரசிய தாயே, நிம்மதி நாடி உன் பதம் பணிந்தேன். குறைகள் நிறைந்தவள் நான் என்பதாலே உன் அன்பை நாடியே ஓடி வந்தேன். குறைகள் நிறைந்தவள் நான் என்பதாலே உன் அன்பை நாடியே ஓடி வந்தேன். மரியே மரியே லூர்து அன்னையே, மரியே மரியே லூர்து அன்னையே, மரியே மாதரின் அரசிய தாயே, நிம்மதி நாடி உன் பதம் பணிந்தேன். ஒளியின் வடிவம் நீதானம்மா, என் அன்பு தாயும் நீயே அம்மா. ஒளியின் வடிவம் நீதானம்மா, என் அன்பு தாயும் நீயே அம்மா. மரியே மரியே லூர்து அன்னையே, மரியே மரியே லூர்து அன்னையே, மரியே மாதரின் அரசிய தாயே, நிம்மதி நாடி உன் பதம் பணிந்தேன். எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.